நாங்களாம் ஆசிரியர் பணியில் இருந்தவர்கள். அவன் நிலைக்கு நாங்கள் மாறினா தான் அதை ரசிக்க முடியும். ஏன்னா பல பேப்பர்லாம் நாங்கள் பண்டில் பண்ணி வீட்டில் வச்சுக்கிறோம் சார். அருமையாக எழுதுவான். 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர்களை பற்றி குறிப்பு வரைங்கன்னு ஒருத்தன் எழுதுகிறான், அனைவரும் மாண்டு விட்டனர்னு எழுதினான். நான் ஃபுல் மார்க் போட்டேன் சார். இல்லைன்னா அந்த ஆளை ஒரு காட்டணுமா, நான் எங்கே போகிறது? இந்த நூற்றாண்டே ஆளே நமக்கு தெரியல. இவனே வேடிக்கை மனிதனாக இருக்கிறான். 18ஆம் நூற்றாண்டுக்கு நான் எங்கே போகிறது? அவன் ஃபேண்டாஸ்டிக்காக ஆன்சர் எழுதுவான். தெரியுமா உங்களுக்கு? சிமெண்ட்டை தயாரிக்க வேண்டிய மூலப்பொருளில் எழுதுன ஒருத்தன் எழுதிக்கிறான் சார். எந்தெந்த மூலப்பொருள்களை கொண்டு தயாரிக்கப்படும் அந்தந்த மூலப்பொருளால் தயாரிக்கப்படும். எனக்கு ஒன்றும் புரியல. இப்படிலாம் ரொம்ப சுத்திரமெல்லாம் நிறைய பேர் இருக்கிறான் சார். அது உள்ள பயங்கரமான ஆளுங்க. இன்னும் நம்ம வேடிக்கையான பிள்ளைங்க சார். எங்கள் கணக்கு டீச்சர் சாந்தகுமாரி அம்மா ரொம்ப வருத்தப்பட்டுன்னு ஒரு தடவை பேப்பரை தூக்கின்னு வந்தாங்க. பேப்பர் தூக்கின்னு வந்து, நீங்கள் செல்லம் கொடுத்து இந்த பசங்களை கெடுத்துட்டீங்க சார். இல்லைம்மா, ரசிம்மா, குழந்தைதாம்மா ரசிக்கணும். அவன் எப்படி எழுதினாலும் பரவாயில்லம்மா, அதில் இருக்கிற உண்மையை பாருமா, அவன் இடத்துக்கு நீ வந்து பாருமா அப்படின்னு. அந்த அம்மா என்ன கொண்டாந்தாங்க, பேப்பரை கொண்டு வந்து 10 பேர் சேர்ந்து ஒரு தார் ரோடை 20 நாளில் போடுறாங்க. அதே ரோடை 15 பேர் எத்தனை நாளில் போடுவாங்கன்னு காலமும் நேரமும் கணக்கு பற்றி கேட்டிருக்கிறாங்க. நம்ம ஆள் எழுதிக்கிறான், மேற்படி ஆள் சூப்பராக எழுதிக்கிறான். இது அனாவசியமான கேள்வி. ஏற்கனவே 10 பேர் போட்ட ரோடை மறுபடியும் எதுக்கு 20 பேர் போடணும்? அரசாங்கத்துக்கு வீண் செலவு அப்படின்னு எழுதிக்கிறான் சார். நான் சொன்ன ஃபுல் மார்க் போடுமா? இந்த சமுதாயத்தை எவ்வளோ கணக்கு பண்ணி வச்சுக்கிறான் அவன் கணக்கு தான்மா சரின்னு. அந்த அம்மா என்கிட்ட சண்டைக்கு வந்துடுது. இந்த மாதிரிலாம் உனக்கு எழுதுனான்னா நீங்கள் வந்து கோவப்பட மாட்டியான்னு. இதை விட பயங்கரமாக எழுதிக்கிறோம். நீங்கள் எதையுமே ரசிங்கன்றேன்.